நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் பூர்வார்த் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி நிபந்த் சங்கலன் அதில் மேரா பிரிய விஷய் நான் நிபந்த் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது அது வரக்கூடிய ரூப் ரேக்கா அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். வாங்க கவனிச்சுட்டு வாங்க. இதில் மொத்தமாக பிரஸ்தாவனா அப்படின்னா முன்னுரை. சாகித்ய கிசே கஹுதேகை, இலக்கியம் என்று எதை சொல்கிறோம். சாகித்ய அவர் சமாஜ், இலக்கியமும் சமுதாயமும். சாகித்ய அவர் மனுஷ்ய, இலக்கியமும் மனிதனும். சாகித்ய கா உத்தேஷ்ய, ஒரு இலக்கியத்துடைய நோக்கம். மேரா பிரிய விஷய் சாகித்ய, எனக்கு பிரியமான விஷயம் இலக்கியம். உப்ஷன்ஹார் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ்தாவனா விவிததா மேம், அதாவது வேற்றுமையில், நவீன்தா மேம் புதுமையில், சன்சார் கி உலகத்துடைய, ஷோபாக ஷோபன அழகுன்னு அர்த்தம். பின்ன ருச்சர்ஹிம் லோகக்கே அனுசார், அனுசார்ன ஏற்ப. கிசிகோ பூகோல் கி சட்னி பசந்த் ஆத்திகை, அதாவது ஏதோ ஒருவருக்கு பூகோளத்து மேலே ரொம்ப சுவைத்து உண்ண விரும்பினால், கிசிகோ ஒரு சிலருக்கு இதிகாஷ்கி அதாவது வரலாறு, ஒரு சிலருக்கு பூகோளம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வரலாறு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. சர்வத்திர பரமாத்மா கி கலாக்காகி போல் பாலாக, சர்வத்திர எல்லா இடத்திலும் பரமாத்மாவுடைய அந்த கலைதான் ஆதிக்கம் செலுத்துகிறது. சாகித்ய கிஷே கஹுதேகை, இலக்கியம் என்று எதை சொல்கிறோம். சாகித்யகா அர்த்தக, இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஷப்து அவர் அர்த்தகா, அதாவது ஒரு சொல்லையும் அதன் பொருளையும், யதாவத் சஹ்பாவ் அப்படியே உள்ளது போல சொல்கிறது தான். பிரமுக் லேக்கோங் துவாரா, அதாவது மிகச்சிறந்த எழுத்தாளர் மூலமாக, அப்படி ஆத்மாக்கி தன்னுடைய ஆத்மாவுடைய, சகாயத்தாசே உதவியால், சமாஜோபயோகி அதாவது சமாஜ் ப்ளஸ் உபயோகி சமுதாயத்திற்கு உபயோகமான விஷயோங் பர் நூல்களின் மேல், அதாவது விஷயத்தை பற்றி, கிரந்தோங்கி சிருஷ்டி கர்ணா, கிரந்தன நூல் புக்கு, சிருஷ்டி கர்ணாகி அதாவது படைக்கச் செய்வது தான் சாகித்ய கஹலாத்தாகை இலக்கியம் என்று சொல்லப்படுகிறது. வே கிரந்த் அந்த நூல், பாஷா சம்பந்தி ஹோ சக்தேகை மொழி சம்பந்தமாக இருக்கலாம், கணித்கே யா விஞ்ஞான்கே கணிதம் அல்லது விஞ்ஞானத்தினுடைய, லேக்கின் மனுஷ்யமே ஆனால் மனிதனிடத்தில், ஜீவன் ஜோதி கா ஜாகரன் அதாவது வாழ்க்கையின் ஒளி என்ற ஒரு விழிப்புணர்ச்சி கர்ணேமீம் செய்வதில் சமர்த்தன் ஹோனாச்சாகி ஆதரவு இருக்க வேண்டும். சாகித்ய அவர் சமாஜ், இலக்கியமும் சமுதாயமும். சாகித்ய சமாஜ்கா தர்ப்பன்கை, இலக்கியம் சமுதாயத்தினுடைய தர்ப்பண கண்ணாடி, உள்ளபடி காட்டுறது தான் கண்ணாடி. உஸ்மே அதில் சமாஜ்கா செஹ்ரா திக்தாக, அதில் சமுதாயத்தினுடைய அந்த முகம் நமக்கு தென்படுகிறது. சாகித்ய சமாஜ்கா, இலக்கியம் சமுதாயத்துடைய பத்து பிரதர்ஷக் பி ஹோத்தாகை வழிகாட்டியாகவும் இருக்கிறது. ஜப் எப்பொழுது, கபி தேஷ் அதாவது எப்பொழுதா ஏதாவது ஒரு தேசம், சமாஜ் சமுதாயம், வியக்தி மனிதன், சங்கட்டுமே ரகுத்தாக எப்பொழுது ஒரு நம்மளுடைய தேசமோ சமுதாயமோ ஒரு மனிதனோ கஷ்டத்தில் இருக்கிறானோ சங்கடத்தில் இருக்கிறானோ, தப் அப்பொழுது சாகித்ய இலக்கியம் சஹி ராஸ்தா சரியான வழியை திக்காத்தாகை காண்பிக்கின்றது. சாகித்யமே இலக்கியத்தில் சமாஜ்கி சமுதாயத்துடைய ஆவாஜ் அந்த குரல், முக்ரித் ஹோத்திகை எதிரொலிக்கின்றது. சாகித்ய சே இலக்கியத்தால், சமாஜ்கோ சமுதாயத்திற்கு, சச்சேத் ஏவம் உத்தியோகி, சச்சேத்னா ஒரு விழிப்புணர்ச்சி மற்றும் உழைப்பாளிகளாக அல்லது ஊக்கமுடையவர்களாக ஆகுவதற்கான ஒரு பிரேர்னா பி மில்திகை, பிரேர்னான தூண்டுதலும் கிடைக்கின்றது. இஸ் பிரகார் இந்த மாதிரி சாகித்ய அவர் சமாஜ் இலக்கியமும் சமுதாயமும் அட்டூட் சம்பந்த ரஹ்தாகை ஒரு பிரிக்க முடியாத தொடர்புடன் இருக்கிறது.
சாகித்ய அவர் மனுஷ்ய, இலக்கியமும் மனிதனும். சாகித்ய மனுஷக பரிஷ்கார் கர்த்தாக, இலக்கியம் மனிதனை வந்து பரிஷ்கார்னா பண்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். மனுஷ்ய ஏக் சௌந்தர்யோபாசக், அதாவது அழகை வந்து உபாசனை செய்யக்கூடிய ஒரு உயிரினம். இஸ்லியே ஆகையால் வக் சாகித்யக் தந்திரியோங்கே தாரோங்சே, அவன் இலக்கியம் என்ற அந்த கம்பி உடைய தார்ன கம்பி, தாந்திரியங்கன்னா கம்பி கயிறு, இதிலிருந்து உற்பத்தியாகின்ற ஸ்வர்சே குரலில் இருந்து அப்படி சுத்து புத்து தன்னுடைய நினைவை கோஜ தேத்தாகை தொலைத்து விடுகிறான். சாகித்ய இலக்கியம் மனுஷ்யகோ மனிதனை ஹன்ஷாத்தாகை சிரிக்க வைக்கிறது, நச்சாத்தாகை ஆட்டுவிக்கிறது, பிரசன்னதாக்கி கோதிமே அந்த மகிழ்ச்சி என்ற மடியில் விட்டாக்கர் அமர வைத்து, ஆனந்த லஹ்ரோங்சே ஆனந்த சந்தோஷமான அலைகளிலிருந்து மீட்டி மீட்டி தபக்கியாங் ஒரு இனிமையாக தட்டி கொடுக்கிறது. தபக்கியாங் தேத்தாகைன்னு தட்டி கொடுக்கிறது. இஸ் பிரகார் இந்த மாதிரி சாகித்ய இலக்கியம் மனுஷ்யக்கா 10 பிரதர்ஷக் ஹோத்தாகை மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. 10னா வழி, பிரதர்ஷக்னா நமக்கு வந்து அதுக்கு டிஸ்பிளே பண்ணுறவங்க. சாகித்யக்கா உத்தேஷ்யம், ஒரு இலக்கியத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மானவ் மன் கி பாவனாவோங்கோ மனித மனதிலுள்ள எண்ணங்களுக்கு வாணி தேக்கர் குரல் கொடுத்து, உசே சுத்தார்னா அதை சீர்திருத்துவது சாகித்யகா உத்தேசகை இலக்கியத்துடைய நோக்கம். சாத்ஹி அத்துடன் சாமாஜிக் புராயோங்சே லடுனா சமுதாய தீமைகளுடன் போரிடுவது, ஜாக்ரூக்தா பைதா கர்னா விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது, லோக கல்யாண் கேலியே உலக நன்மைக்காக, ஆதர்ஷோங்கி ஸ்தாபனா கர்னா ஆதர்ஷ்ன லட்சியம், இதை வந்து ஸ்தாபனான நிலைநாட்டுதல், லோகோங்கோ மக்களுக்கு வியாவஹாரிக் ஞான் தேனா நடைமுறை அறிவை கொடுத்தல், புரே லோகோங்கி கெட்ட மக்களுடைய புராயோங்கா தீமைகளை, துஷ்பரிணாம் திகானா அதனுடைய தீய விளைவுகளை வந்து காண்பித்தல், பரிணாம்ன விளைவு, துஷ்பரிணாம் அப்படின்னா தீய விளைவுகளை காண்பித்தல், சச்சாயிக்கு ஜீத் திலாக்கர் அந்த உண்மைக்கு வந்து வெற்றியை கொடுத்து, லோகோங்கோ சன்மார்க் பர்லானா மக்களை வந்து நல்ல வழியில் சன்மார்க் நல்ல வழியில் கொண்டு வருவது, மன்கி மனதில் உள்ள கஹ்ரி ஆழமான அனுபூதியோங்கோ மன உணர்வுகளை, சமஜ்னேகா அவசர் தேனா புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தல் ஆதி ஆகியவை சாகித்யக்கே உத்தேஷ்யஹைம் இலக்கியத்துடைய நோக்கம். மேரா பிரிய விஷய் சாகித்யம், எனக்கு அன்பான விஷயம் அது இலக்கியம். சாகித்ய ஆத்மா கி கலாகை, இலக்கியம் என்பது நம்முடைய ஆத்மாவுடைய மனதுடைய ஒரு கலை. ஆத்மாரூபி விருக்ஷிகாபல் மனமென்ற வடிவத்து அந்த ஒரு மரத்து பூ. சமாஜ்கி பாவனாவோங்கா சமுதாயத்தில் உள்ள எண்ணங்களை, சுந்தர்த்தம் சித்திர ஒரு அழகான படம். இச்சௌந்தர்யக்கே ஜாதுசே இந்த அழகினுடைய ஜாதுன மேஜிக் அர்த்தம். சாரி சிருஷ்டி எல்லா படைப்புகளும் விகம்பித் ஹோக்கர் கதிமான் ஹ அதாவது கிளர்ச்சி செய்து அசைந்திருக்கிறது. கதிமான்னா மூவபிள் அப்படின்னு அர்த்தம். சாகித்ய சமாஜ்கி பாவனாவோங்கா இலக்கியம் சமுதாயத்துடைய எண்ணங்களை, சன் வேதனாஷீல் சித்திரகை அதாவது ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு படம் சித்திரம், பிரம்மானந்தக்கேக ஒரு பிரம்மானந்தத்தை போல, சுப்பத்துக ஒரு நல்ல வழி, பிகடோங்கா பனாவ் ஹ அதாவது அழிந்து விட்டதை வந்து உண்டாக்கி வைக்கக்கூடியது, பத்திகோங்கா உத்தான்கை வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு ஒரு எழுச்சி, ஜீவன் ஜோதிகா வாழ்க்கையினுடைய அந்த ஒளியுடைய ஜாகரன்கை விழிப்புணர்வு இருக்கிறது, அஞ்ஞானந்தகார் அஞ்ஞான் அந்தகார் அறியாத இருளை, பிரதீப்து கர்ணேக்கி ரஸ்மிகை அதாவது பிரகாசமாக்குவதற்கான ஒரு
ஒளி. इसलिए ஆகையால் சாகித்ய இலக்கியம் மேரி பியாரி வஸ்துகை எனக்கு அன்பான ஒரு வஸ்துன பொருள். உப்ஷன்கார் சாகித்யகா உத்தேசிய ஆனந்துகை இலக்கியத்தினுடைய நோக்கம் வந்து மகிழ்ச்சியாக இருப்பது. ஆஜ் சாகித்யக்கு விசிஷ்டதா நேகி இன்று சாகித்யக்கு இலக்கியத்துடைய தனி சிறப்புதான். விசிஷ்டதா தனி சிறப்புன்னு அர்த்தம். பாரத் வர்ஷகா பாரத நாட்டினுடைய மஸ்தக் ஊஞ்சா கியாகை அதாவது தலை நிமிரச் செய்திருக்கிறது. எக் சமாஜ்கி இது சமுதாயத்துடைய சஹார் தீவாரி ஹ இது வந்து ஒரு சுற்றுச்சுவர் அப்படின்னு அர்த்தம். இஸ்னேஹி மானவுக்கோ ஸ்வாபிமான் சிகாத்தாக ஸ்னேஹி இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு சுய கௌரவத்தை கற்பிக்கிறது. இஸ் பிரகார் கி உபயோகித்தாயே இந்த மாதிரியான உபயோகங்கள் ஹோனைக்கே இருந்த காரணத்தால் ஹமே நமக்கு சாகித்யக்கே அனுசார் சல்கர் சாகித்யக்கே அனுசார்னா இலக்கியத்திற்கு ஏற்ப நடந்து சல்கர்னா நடந்து உசே பனாயே ரக்னா சாகியே அதை வந்து உண்டாக்கி வைக்க வேண்டும்.